சமீபத்தில் போலீசா போக்குவரத்தா என்று இரு அரசு துறைகளுக்கு இடையே பிரச்சனை எழுவதற்கு காரணமான காவலரும் கண்டக்டரும் சமாதானமாகி ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவிய வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இது சோசியல் மீடியாவில் பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நண்பர்களாக பணியாற்றோம். கடந்த 22ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து நெல்லை வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற அரசு பேருந்தில் நாங்குநேரி நிறுத்தத்தில் சீருடையுடன் ஏறிய காவலர் ஒருவரிடம் பேருந்தின் நடத்துனர் டிக்கெட் எடுக்க கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அவர் மறுத்ததோடு, நாங்களும் அரசு வேலை செய்பவர்கள்தான், எங்களையும் இலவசமாக பயணிக்க விட வேண்டும் என்று சொன்னதோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். பேருந்தின் நடத்தினர் இந்த விவாதத்தை செல்போனில் பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். அந்த காவலரும் வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோக்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே முட்டல் மோதலா எனும் கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தது சென்னை பரங்கிமலை ஆயுதப்படையில் கிரேட் 2 காவலராக பணி செய்யும் ஆறுமுக பாண்டியன் என்பது தெரிய வந்தது. விருதுநகரைச் சேர்ந்த அவர் பாதுகாப்பு பணிக்காக நாங்குநேரி வந்த நிலையில்தான் இப்படி நடந்து கொண்டதும் தெரிய வந்தது. இதனிடையே காவலர் ஒருவர் பதிவிட்ட வீடியோவில் ஒரு மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்கள் 2-3 மாவட்டங்களுக்கு காவல் பணிக்காக அனுப்பப்படுகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் காவலர்களுக்கு அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்க அனுமதி அளித்தால் என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார். போக்குவரத்து துறையிலோ கைதியை அழைத்து கொண்டு வாரண்டோடு செல்லும் போது பேருந்தில் டிக்கெட் கேட்பதில்லை என்றும் அந்த வாரண்டை காட்டி கிளைம் செய்து கொள்வதாகவும் தெரிவித்தனர். காவலர் கண்டக்டர் பிரச்சனை பூதாகரமாகிய நிலையில் அதற்கு எண்டு கார்டு போடும்படியான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் இருவரும் தாங்கள் நடந்து கொண்டதற்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் 2 துறையும் நண்பர்களாக பணி செய்வோம் என்றும் கூறியபடி ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி கட்டித் தழுவி தேநீர் அருந்திக் கொள்கின்றனர். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க, நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்க, நான் ஏன் கிட்ட சொன்னேன். ஆமாண்ணா. அப்புறம் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்க, ட்ராவல் பண்ணீங்க. ஆமாண்ணா. ஆனால் இது சோசியல் மீடியாவில் பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நண்பர்களாக பணியாற்றோம். சரி ஓகே. வீடியோவால் ட்ரோலான காவல்துறை போக்குவரத்து துறை பிரச்சனைக்கு மீண்டும் வீடியோ ஒன்றையே வெளியிட்டு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நண்பர்களாக பணியாற்றோம். ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.